உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுளங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நேத்து 2வது இதை பற்றி சொன்னீங்களாங்க ஐயா. நான் தண்ணி குடிச்சிட்டுங்க ஐயா, 3 நேரம் சாப்பிடாம இருந்தங்க ஐயா. என்னது, 3 நேரம் சாப்பிடாம இருந்தீங்களா? ஆமாங்க ஐயா, 3 நேரம் சாப்பிடவே இல்லை. ஆனா நான் பாருங்க எப்படி இருக்கிறேன், சந்தோஷமா ஆனந்தமா ஆரோக்கியமா இருக்கிறேன். என்ன மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு ஆசை. அதுதாங்க ஐயா நீங்க செஞ்சிட்டீங்கல்ல ஐயா. இன்னும் உங்க குடும்பத்துல பாருங்க ஐயா, ஒவ்வொருத்தரா நானும் சாப்பிடல மாமா, நானும் இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறேன் மாமா, நானும் சாப்பிடாம இருக்கட்டுமா அப்பா அப்படின்னு உங்கள் பொண்ணு, உங்கள் பையன், உங்கள் சம்சாரம் எல்லாம் கேட்பாங்க ஐயா. ஏன்னா எல்லாரும் கொழு கொழுன்னு இருக்கிறாங்களே, நல்ல ஓமக்குச்சி மாதிரி ஆகணுமே, அதனால அவங்களே வந்து கேட்பாங்க ஐயா. அதுக்கு என்ன செய்யலாம், இந்த 3வது வகையை சொல்லி கொடுங்க ஐயா. அவங்க சந்தோஷமாக அதை செய்வாங்க ஐயா. 3வது வகையா, சந்தோஷமாவா? அது என்னங்க ஐயா அது? ஐயா, 3வது வழகன் வந்து அந்தந்த பருவ காலத்தில் கிடைக்கிற பழங்களை எடுத்து ஜூஸ் மாதிரி அடித்து சாப்பிடலாம், இளநீரை சாப்பிடலாம். அதுக்காக 5 டம்ளரு 6 டம்ளருன்னு உள்ளே இறக்கிக்கிடாதீங்க. அப்புறம் அதே ஜீரணம் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு ரொம்ப கஷ்டப்படும். சும்மா ஒரு 1/2 டம்ளர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு தாராளமாக ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கலாம். இப்படி சாப்பிட்டு போட்டு இருந்து பாருங்க ஐயா, நம்ம உடம்புல இந்த 3 வகை உண்ணா நோன்புல உங்களுக்கு முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம் அப்படின்னு சொல்லி இந்த 3 தரத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதோ ஒன்று முதல்ல செய்யுங்க. செய்து 1 வேளை 2 வேளை 3 வேளை அப்படின்னு ஒவ்வொரு வேளை 3 வேளையும் சாப்பிடாம இருக்க முயற்சி பண்ணுங்க ஐயா. கண்டிப்பாக செய்யுங்க ஐயா. இதனுடைய பயன்களை பற்றிங்க ஐயா நாளைக்கு சொல்கிறேன். இது முடிக்கும்போது என்ன பண்ணணும், இதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம அந்த உண்ணா நோன்பை இருக்கணுன்றதை பற்றி ஐயா, எப்படி இருக்கணுன்றது சொன்னீங்கன்னா தாங்க ஐயா நாங்கள் வந்து நாளைக்கு செஞ்சு பார்ப்போம். சரி அப்படிங்களா ஐயா? சரி சரி சரிங்க ஐயா. இந்த இதை பற்றி பார்த்தீங்கன்னாங்க, உண்ணா நோன்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னாங்க ஏகாதசி அன்னைக்கு இருக்கணுங்க ஐயா. ஏகாதசி இருக்கணும் அன்னைக்கு. முன்னாடி வர தசமி நாளில் நைட்டில் பழம் மட்டும் பேசாமல் சாப்பிட்டு, பழ ஜூஸ் மட்டும் சாப்பிட்டு படுங்க ஐயா. அடுத்த நாள் ஏகாதசி அன்னைக்கு தான் நம்ம சாப்பிட மாட்டோம். அப்போது நம்ம ஜீரணம் நல்லா ஆகி மோஷன் ஃப்ரீயாக போயிடும். அப்போது இந்த நாளில் பழ உணவு மட்டும் சாப்பிட்டு நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கணும். நாளைக்கு பார்க்கலாங்க ஐயா மற்றதை எப்படி முடிக்கணுன்றதை நாளை. ஏங்கய்யா முடிக்கிறத சொன்னாதாங்க நாங்கள் என்ன காத்துட்டா இருக்கிறது? ஐயா ஒன்றும் இல்லையா, தண்ணி குடிங்க, தண்ணி குடிச்சிட்டு முடிங்க ஐயா, அப்புறம் சொல்கிறேன். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.